குருவே சரணம் நிகழ்ச்சியில் எண்ணற்ற மகான்களை தொடர்ந்து நாம் தரிசித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பகவான் ரமணரை நம்ம பல முறை இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். ஆனால் ரமணருக்கு சீடராக விளங்கியவர்கள் அப்படின்னா அவர்களும் பல மகான்கள். அதில் சில மகான்களை பற்றி நம்ம அந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு ரமணரோட அனுகிரகத்தை பெற்றால்தான் அவருக்கு சீடராக இருக்கக்கூடிய ஒரு பேர் கிடைக்கும். எவ்வளோ பெரிய பாக்கியம் அது! பகவான் ரமணர்கிட்ட சீடராக இருக்கிறதுங்கிறது. பால் பிரண்டன் அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பத்திரிகையாளர் பால் பிரண்டன் ரமணரை தேடி போய் ரமணர் கூட இருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு பல நூல்கள் எழுதியிருக்கேன். ரமணரோட விஷயங்கள் எல்லாமே நான் யார், அதாவது ஆன்ம விசாரணைன்னு சொல்லுவோம். நம்ம யார் யாரை பற்றியோ நம்ம பேசுகிறோம். அவன் நல்லவன் இல்லை, இவன் அயோக்கியன், இவன் கெட்டவன், இவன் சரியான ஆள் இல்லை, நம்ம பேசுகிறோம். ஆனால் நாம் யார், இந்த உடம்பு என்ன, இந்த ஆன்மா என்ன, அதுக்கு பேர் தான் ஆன்ம விசாரணைன்னு பேர். இதை கிராமத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. முதுகில் இருக்கிற அழுக்க முதல்ல நீ எடு, நீ அப்புறம் அடுத்தவனோட அழுக்கை பற்றி நீ பார்க்கலாங்கிறதுக்கு சொல்லுவாங்க. இதுதான் ஆன்ம விசாரணை, நான் யார். இதுதான் ரமணருடைய முக்கியமான தியரி. இதை எடுத்துட்டு தான் பல சீடர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகன் ரமணருடைய சீடர். சுமார் 72 ஆண்டு காலம் ரமணாசிரமத்திலேயே இருந்தவர். ரமணருடைய பிரதான சீடர்கள் ஒருத்தர். இவர் பேர் ராமசாமி பிள்ளை என்கிற சைக்கிள் சுவாமி. இவரோட பேர் ராமசாமி பிள்ளைன்னு பேர். ஆனால் என்ன பெயர் கடைசி வரைக்கும் நிலைச்சது அப்படின்னா சைக்கிள் சுவாமி, அவ்வளோதான் அவருடைய பெயர். இன்றைக்கும் ரமணாசிரமத்தில் இவருடைய சமாதி இருக்குது. ரமணாசிரம வளாகத்துக்குள்ளேயே அவருடைய சமாதி இருக்கு. 1895 பிறந்தவர், 1995 சித்தியானவர். பாருங்க, 100 வருஷம் வாழ்ந்திருக்கார். 100 வருஷம். யாரு? இந்த சைக்கிள் சுவாமி 100 வருஷம் வாழ்ந்திருக்கார். இந்த மகானுடைய பிரதான எதை எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார் அப்படின்னா கர்மயோகம். இதைத்தான் அவர் எடுத்துன்னு வாழ்ந்தார். நிறைய யோகங்கள் உண்டு, நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதன்படி வாழலாம். கர்மயோகம், இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது. எல்லாருக்கும் நம்ம எல்லாத்தையும் செய்யணும், நமக்குன்னு எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் எல்லா நேரமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்மயோகம் அது. இவர் ஆரம்ப காலத்தில் யார்? இந்த சைக்கிள் சுவாமி ராமசாமி பிள்ளை. ரமணருடைய பரிச்சயம், அவருடைய நெருக்கம் இவருக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, இவரோட வாத்தியார் ஒருத்தர் ரமணரோட ஒரு படத்தை விட்டு கொடுத்துருக்க. ரமணரோட ஒரு படம் கொடுத்துருக்க. அந்த படத்தை வச்சுட்டு அந்த படத்தை பார்க்கிற போது ரமணர் மேலே இந்த ராமசாமி பிள்ளை என்கிற சைக்கிள் சுவாமிக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு திருவண்ணாமலைக்கு வருவார். திருவண்ணாமலைக்கு அங்கே இருக்கிற நாள் முழுக்க ரமணர் கூடயே தங்குவர். அவருடைய தங்குவர். அது அத்தனை சுலபமாக எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்காது. ரமணர் கூடவே இருப்பார். ரமணர் கூட இருக்கிறப்ப இந்த மகான அந்த அளவுக்கு தரிசனம் பண்ணுவார். எவ்வளோ பெரிய பாக்கியம் அது! ரமணர் கூட தங்கிறது. ஸ்கந்தாசிரமம் அப்படின்னு ஒரு குகை மலைக்கு மேலே இருக்குது. திருவண்ணாமலையில் மலைக்கு மேலே ஸ்கந்தாசிரமம், பாலாக்கொத்து குகை, விருபாட்சி தேவர் குகை, இப்படி நிறைய குகைகள் திருவண்ணாமலையில் உண்டு. ரமணர் ஆரம்ப காலத்தில் பாதாள லிங்கேஸ்வரர் சந்நிதியில் இருந்து வெளிப்பட்ட பிறகு இனிமே கோவிலுக்குள்ளே இந்த இடத்துல தவம் இருக்கக்கூடாது, மலைக்கு மேலே போகணும்னு சொல்லிட்டு ஸ்கந்தாசிரமத்தில் சில காலம் இருந்தார். சமீபத்தில் நம்ம பார்க்கிற போது விருபாட்சி தேவரை பற்றி பார்க்கிற போது இந்த குகையில் ரமணர் பல காலம் தவம் இருந்தார்னு நம்ம பார்த்துருக்கோம்.
அதே போல் கந்தாசிரமம். இந்த கந்தாசிரமத்தில் தவம் இருக்கிற போது பகவான் கூடவே இருப்பார். யார்? சைக்கிள் சுவாமி. நினச்சி பாருங்களேன், ஒரு நல்ல மனிதரோட, ஒரு நல்ல ஆன்மாவோட நாம் கூட இருக்கிறது அப்படிங்கிறது அது எப்பேற்பட்ட ஆனந்தம் அப்படின்னா அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். முதல்ல தங்குறார், ஸ்கந்தாசிரமத்தில் தங்குறார், பகவான் கூட தங்குறார். பகவான் கூட தங்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஏன்னா ஒரு மகானுடைய நெருக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உடலில், ஆன்மாவில், உணர்வுகளில் அதெல்லாம் கலந்து எத்தனையோ மாற்றங்களை உண்டு செய்யக்கூடியது. மாற்றங்களை உண்டு பண்ணும் நமக்குள்ள. ஒரு நல்ல சில கோவில்களுக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனேயே நம்ம உடம்பு பரவசமாகும். சில சமயங்களை நம்ம அனுபவித்து பார்த்துருப்போம். நல்ல மனிதர்களோட பேசுகிற போது நாம் ரொம்ப பரவசப்படுவோம், எக்ஸைட் ஆகும். அதெல்லாம் என்ன காரணம்? நம்மளோட வேவ்லெங்த்தும் அவங்க வேவ்லெங்த்தும் ஒத்து போகுது. நம்ம மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்களை அவரும் பிரதிபலிக்கிறார், அதனால் ஒத்து போகிறது. ரமணரோட ஸ்கந்தாசிரமத்தில் தங்குகிற போது, முதலாக தங்குகிற போது அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? சைக்கிள் சுவாமி ராமசாமி பிள்ளை, நம்ம பகவான் கூட ராத்திரி தங்கணும். ராத்திரி இந்த மகான் கூட தங்கினா நமக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்படும். இந்த ஆன்ம விசாரணைக்கு இதுதான் முக்கியம். பகவான் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்றார். ஸ்கந்தாசிரமத்தில் பகவான் ரமணர் தங்கியிருந்த காலத்தில் மத்தியானம் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவார். ஒரே வேளை மட்டும்தான் சாப்பிடுவார். ராத்திரி ஆகாரம் கிடையாது. பகவான் ராத்திரி ஆகாரம் எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால அங்கே இருக்கிற யாருமே ராத்திரி ஆகாரம் சாப்பிட மாட்டாங்க. இதனால் ராத்திரி நேரத்தில் ஸ்கந்தாசிரமத்தில் அடுப்படிக்கு போனால், சமயக்கட்டுக்கு போனால் ஒன்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா பகவான் சாப்பிடலை அப்படின்னா பக்தர்களும் அப்படி தான் இருக்கணும், தொண்டர்களும் அப்படி தான் இருக்கணும். அரசன் எவ்வழியோ குடிமக்களும் அவ்வழின்னு சொல்கிறோம். ஒரு குருநாதர் எப்படியோ தொண்டர்களும் அப்படி தான் இருக்கணும், சீடர்களும் அப்படி தான் இருக்கணும். யாருமே சாப்பிட மாட்டாங்க, ராத்திரி சமையல் கிடையாது. முதலாக ஃபஸ்ட்டு தங்குறார். யார்? சைக்கிள் சுவாமி தங்குறார். இவர் புதுசாக வந்திருக்கார். இவரால் ராத்திரி சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு தலைமை அன்பர், ஒரு முக்கியமான பிரமுகர் இவர்கிட்ட என்ன சொல்கிறார் தெரியுமா? ராமசாமி பிள்ளைகிட்ட, அப்பா இங்கே ராத்திரி ஆகாரம் கிடையாது, நீ ராத்திரி சாப்பிடணும்னு நினைக்கிறேன், நீ கீழே போய்டு அப்படிங்கிற. அப்போ ராமசாமி பிள்ளை யோசிக்கிறார், ஆகாரம் முக்கியமா, குருநாதர் முக்கியமா? ஆகாரம் முக்கியமா, நமக்கு ஆன்ம விசாரணை கிடைக்கிறது முக்கியமா அப்படின்னு யோசிக்கிற போது, இப்போ நம்மளாக இருந்தால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஐயோ ராத்திரி என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, நான் கீழே போடுறேன், சாப்பிட்டு நாளைக்கு நான் பகவானை தரிசனம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ராமசாமி பிள்ளைக்கு எது முக்கியமாகப்பட்டது தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்த மகானை சார்ந்து வாழ வேண்டும் என்று முடிவெடுத்த காரணத்தினால அன்றைய தினம் என்ன பதில் சொன்னார் ராமசாமி பிள்ளை? ஆகாரத்தை விட குருநாதர் தான் முக்கியம்னு தீர்மானித்து, எனக்கு இரவு உணவு அவசியமில்லை, நான் குருநாதருடன் தங்குகிறேன்னு சொல்லிட்டு தங்க ஆரம்பித்தேன். இப்படி தான் ரமணருக்கும் இந்த ராமசாமி பிள்ளைக்கும் ஒரு நெருக்கமானது ஏற்பட்டது. இது மெல்ல படிப்படியாக வளர்ந்து ரமணர் கீழே வந்த பிறகு, அதாவது கிரிவல பாதையில் ஆசிரமம் அமைத்த பிறகும் அந்த ஆசிரமத்தில் தங்கி கொண்டு பகவானுக்கு சேவையும் பக்தர்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அவற்றை செய்து கொண்டு வாழ்ந்தார். இவற்றை என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, ஸ்கந்தாசிரமத்தில் இவர் இருந்த காலத்தில் ஒரு மலைப்பகுதி அப்படின்னா அந்த மலைக்கு போகக்கூடிய பாதை ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம தரையில் போகிறோம், ரோட்டில் போகிறோம்,
இதுவே பாதை சரியாக இருக்குமா சொல்ல முடியாது. கொஞ்சம் கரடு முரடாக இருக்கலாம். ஒரு வண்டியில் போனால் ஏறி இறங்கி பள்ளம் மேட்டில் இறங்கலாம். ஒரு மலைக்கு மேலே இருக்கிற பாதைனா எவ்வளவு கடினமாக இருக்கும். அந்த ஸ்கந்தாசிரமத்தில் ரமணர் இருக்கக்கூடிய இடத்தை அடைவதற்கு அந்த பாதையை பல அன்பர்கள் உதவியுடன் செப்பனிட்டார். அந்த மலையில் இருக்கிற ஒரு நீரோடை ஒன்று இருந்தது. அந்த நீரோடைக்கு கரைகள் அமைத்தார். அந்த தண்ணி அழகாக போகணும், அந்த தண்ணி வீணாகக்கூடாது, கரைகள் அமைத்தார். ரமணாசிரமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே ரமணாசிரமத்தில் பூந்தோட்டங்கள் அமைப்பது, மரங்கள் வளர்ப்பது, குளிர்ச்சி தரக்கூடிய மரங்களை வைப்பது, இதில் ஒரு பிரதான இடத்தை இவர் வகிச்சார். இவருடைய மார்க்கம் ஃபுல்லாக என்ன அப்படின்னா சேவை செய்வது. பகவானை அடைவதற்கு பல வழிகள் உண்டு. நீங்கள் பாட்டு பாடி பகவானுடைய துதிகளை பாடி பகவானை அடைய முடியும். பகவானுடைய நாமங்களை சொல்லி சோஸ்திரங்களை சொல்லி பகவானை அடைய முடியும். இதுபோல பகவானுக்கு உண்டான அடியார்களுக்கு சேவைகள் செய்து பகவானுக்கும் சேவைகள் செய்து பகவானை அடைய முடியும். பல வழிகள் உண்டு. இறைவனை அடையணும். நமது கொள்கை என்னவா இருக்கணும்? நமது கடைசி லட்சியம் என்னவா இருக்கணும்? இந்த வாழ்க்கை பூர்த்தியாகணும், அடுத்து பிறப்பு என்பது இருக்கக்கூடாது, இறைவனை அடைய வேண்டும். அதற்கு அவரவர்கள் என்ன வழியோ அந்த வழியை தேர்ந்தெடுக்கலாம். அந்த வகையில் இந்த ராமசாமி பிள்ளை என்கிற சைக்கிள் சுவாமி கர்ம யோகத்தை தேர்ந்தெடுத்து சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த நந்தவனம் மற்றும் எல்லா இடத்திலையும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு தனது கடைசி காலம் வரை ரமணாசிரமத்திற்கு அந்த அளவுக்கு தொண்டு செய்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் ஆசிரமத்தில் இவருடைய சமாதி பார்த்திங்கன்னா அந்த சமாதிக்கு வந்து வழிபடக்கூடிய அன்பர்கள் அதிகம். அதே போல் குரு பூஜை, அவருடைய அவதார தினம், இந்த தினங்களிலும் இந்த ராமசாமி பிள்ளையுடைய சமாதியில் வெகு சிறப்பான வழிபாடுகள் நடக்கின்றன. ஒரு குருநாதர் எத்தனை சீடர்களை உருவாக்குகிறார் பாருங்க. இந்த உலகத்தில் சனாதன தர்மம் செழித்து விளங்க வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன பண்ணுறான்? பல மகான்களை இந்த பூமிக்கு அனுப்புகிறான். பல மகான்களை அனுப்புகிறான். எத்தனையோ மகான்களை பார்க்குறோம். அந்த மகான்கள் என்ன பண்ணுறாங்க? அடுத்து இந்த வழியை பலரிடமும் கொண்டு சேர்ப்பதற்கு பல சீடர்களை உருவாக்குகிறார்கள். நீங்கள் எந்த ஒரு மகானை பார்த்தாலுமே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாருங்க, விவேகானந்தர் பேர் சொல்லும்படியான சீடர். அவரை தவிர இன்னும் எத்தனையோ சீடர்கள் இருக்காங்க. இந்த சீடர்கள் தான் குருநாதரை பற்றியும் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தால் இறைவனை அடைய முடியும் என்பதை பற்றியும் பல இடங்களில் சொல்லி பலருக்கும் நல்ல மார்க்கத்தை காட்டக்கூடியவர்கள். அதுபோல் இந்த சைக்கிள் சுவாமி பல காலம் வாழ்ந்திருந்து 100 வயது வரைக்கும் வாழ்ந்திருந்து பகவான் ரமணரே தனது மூச்சு என்று கடைசி வரைக்கும் அந்த ஆசிரமத்திலேயே வாழ்ந்து கடைசி வரைக்கும் நமக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கார். கர்ம யோகம் நம்ம அதை பின்பற்றணும். அதை பின்பற்றி மற்றவர்களுக்கு நம்மால் எந்த அளவுக்கு உதவ முடியும், எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியும், அதுதான் கர்மயோகத்தினுடைய பிரதான வழி. அப்பேற்பட்ட சைக்கிள் சுவாமி என்கிற ராமசாமி பிள்ளையை இந்த நேரத்தில் வணங்கி அவருடைய அருளை அனைவரும் பெறுவோம்.